சலாமெனும் நீரேற்றமும் நபிகுலத்திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாவேலி உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூணிய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் வழங்கிய முன்மாதிரியாக வாழ்ந்த அன்னாருடைய சஹாபாக்கள் அருமை மனைவிமார்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புநிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களை முஸ்லிம்களாக படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் நினைத்ததை போல் வாழ முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் விரும்பிய மாதிரி வாழ முடியாது. நாம் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள். நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள். யார் இந்த உலகத்தில் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வாரோ அவர்தான் அந்த ஆகிரத்தில் வெற்றி அடைந்தவர். சகோதரர்களே, உலகத்தில் 5 விதமான வாழ்க்கைகளை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும். முதலாவது வாழ்க்கை தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய வாழ்க்கை. ரூஹுகளாக இந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ இவர்கள் எல்லாரும் நாம் தாயுடைய வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ் என்ற இடத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தோம். சஹீஹுல் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா. எல்லா ரூஹுகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரைக்கும் எல்லாருடைய ரூஹுகளும் அந்த ஆலமுல் அர்வாஹில் படையாக பட்டாளமாக ஒன்றாக இருந்ததாம். அந்த ரூஹுகளுடைய உலகத்தில் யாரெல்லாம் சந்தித்தார்களோ, யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்களோ அவர்கள் அங்கே உள்ள முஹப்பத்தால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மௌத்தாகுவதற்கு முன்னால் சந்திப்பார்கள். இது ஹதீஸில் புகாரி. இதற்கு முன்னால் பண்டாரவளையில் இந்த பல முகங்களை நான் கண்டதில்லை. 28 வருடங்களுக்கு பின்னால் உங்களை பார்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அது இங்கே நடந்த அறிமுகம் அல்ல, ஆலமுல் அர்வாஹில் நாங்கள் சந்தித்தவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா தனாக்கர மின் அஹ்தலஃப. அந்த ஆலமுல் அர்வாஹ்ல யாரெல்லாம் ஒருத்தனுக்கு முட்டி மோதி சண்டை பிடிச்சானோ இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவன் போய் சண்டை பிடிப்பான். சண்டை பிரச்சனை அவர்கள் இருவருக்கு மத்தியில் உருவாகும். விலகிக் கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் முட்டுகிறார்களோ மோதுகிறார்களோ இது இங்கே வந்த மோதல் அல்ல, அது ஆலமுல் அர்வாஹில் வந்த மோதல் இங்கே பிரதிபலிக்கிறது. இது முதலாவது உலகம். நாம் வாழ்ந்து நமக்கு மறந்த முதலாவது உலகம். யாருக்கும் ஞாபகம் இருக்காது. 2வது உலகம் தான் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பரை, பெத்த தாயுடைய கற்பரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ் தஆலா மனிதனை அவனுடைய பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அம் ஸஈத். அந்த உலகத்தில் தான் அல்லாஹ் நம்முடைய விடயத்தில் 4 விடயங்களை முடிவெடுப்பான். தாயுடைய வயிற்றில் வைத்துதான் 4 விடயங்கள் முடிவெடுக்கப்படும். முதலாவது எவ்வளவு சாப்பிடுவீங்க, எவ்வளவு என்ன சாப்பிடுவீங்க, என்னென்ன சாப்பிடுவீங்க, எங்கெங்க போய் சாப்பிடுவீங்க, எல்லா ரிஸ்க். எந்த வீட்டில் வாழ்வாய்,
இந்த ஊரில் வாழ்வாய், உன்னுடைய தொழில் என்ன, உன்னுடைய குடும்பம் என்ன, இதெல்லாம் முதலாவது எழுதப்படும் தாயுடைய வயிற்றில். 29 வருஷமா அல்லது 69 வருஷமா அல்லது 9 மாசமா, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுவாய், இது இரண்டாவது எழுதப்படும். மூணாவது விடயம் என்ன அமல் செய்வாய் உலகத்தில், சொர்க்கத்துடைய அமல் செய்வாயா அல்லது நரகத்துடைய அமல் செய்வாயா, இது மூணாவது விடயம். நாலாவது விடயம் வஷகியுன் அன் சயீத், நீ சீதேவியா மூதேவியா, நீ சீதேவியா அல்லது மூதேவியா, நீ நல்லவனா கெட்டவனா, நீ சொர்க்கவாதியா நரகவாதியா, இந்த விடயமும் நாலாவது விடயமாக எழுதப்படும். சஹாபாக்கள் புத்திசாலிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப நாம சொர்க்கவாசியா நரகவாசியா அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான் தானே, அப்ப உலகத்துல நாமே அமல் செய்ய வேண்டும். தாயுடைய வகுத்துல எழுதப்பட்டாச்சு, நீ சொர்க்கவாசியா நரகவாசியா, அப்ப நாங்க அமல் செஞ்சா என்ன அமல் செய்யாட்டி என்ன? புத்திசாலிகள் கேட்ட கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய புத்திசாலி, உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலி, அவருடைய டீச்சர். உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எந்த டீச்சரிடமும் படிக்க விடவில்லை. உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எந்த மாஸ்டரிடமும் படிக்க விடவில்லை. உலகத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மக்காவில் எந்த ஸ்கூலும் கட்டி கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டீச்சர் யார்? நேரடி டீச்சர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மறைமுகமான டீச்சர் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு. உலகத்தில் அல்லாஹ் படித்துக் கொடுத்தவர்தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி. அவர் என்ன சொன்னாரோ அந்த கண்மணி நாயகம் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதுதான் உண்மையான முஸ்லிம்கள். புத்திக்கு படலாம் படாமல் இருக்கிறான். நாயகம் சொன்னாரா, நாம் தலைக்கு மேல் அதை நம்புவோம். உலகத்தில் அவர்தான் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் வாயை திறந்தால் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். 63 வயது காலத்தில் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத தலைவர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானா சொல்வது, அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, என்னுடைய நபி இருக்கிறாரே நினைத்ததை எல்லாம் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் வாயை திறந்தால் அது வஹியாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இல்ல அப்படி மடத்தனமாக முடிவெடுக்க வேண்டாம், பலிஅமலு, அதிகமாக நல்லமல் செய்யுங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகல, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதன் அமல் செய்வது உங்களுக்கு லேசி. உலகத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருந்தால் சொர்க்கத்துடைய அமல் செய்வது உங்களுக்கு லேசாக இருக்கும். நரகத்துக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருந்தால் பாவம் செய்வது உங்களுக்கு இன்பமாக இருக்கும். நாம் கையை வைத்து கேட்டால் சரி சகோதரர்களே, நமக்கு எது இன்பமாக இருக்கிறது? கை வைத்து கேட்கும் மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இது இரண்டாவது உலகம். மூணாவது உலகம் தான் சகோதரர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலமு துன்யா, அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலக வாழ்க்கை. நாலாவது உலகம் தான் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. பர்ஸக் என்றால் திரை, கேட்டேன். திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இங்க உள்ளவங்களுக்கு தெரியாது. ஐந்தாவது சகோதரர்களே ஆலமுல் ஆஹிரா, அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கை. உலகத்தில் நாள் உலகமும் நிரந்தரம் அல்ல. ஆலமுல் அர்வாஹ் நிரந்தரம் அல்ல, ஆலமுல் அர்ஹாம் நிரந்தரம் அல்ல, ஆலமுல் துன்யா நிரந்தரம் அல்ல, ஆலமுல் பர்ஸக் கபருடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆலமுல் ஆஹிரா ஐந்தாவது உலகம் தான் நிரந்தரமான வாழ்க்கை. சகோதரர்களே, இந்த ரமலானில் சிந்தியுங்கள். நான் என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்கள்.
4வது வாழ்க்கைக்கு நான் ரெடியா, 5வது வாழ்க்கைக்கு நான் ரெடியா? நீங்கள் ரெடியாகுவதற்குரிய மிக அழகான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். சகோதரர்களே, சந்தர்ப்பத்தை வீணாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமா? உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அந்த ஆலமுல் ஆகிராவில், அந்த மறுமை நாளில் நாம் சிரிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழ வேண்டும். அதிகமாக அழுதவர்கள் அங்கே சிரிப்பார்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதவர்கள் அங்கே சிரிப்பார்கள். அதிகமாக அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து பட ஆரம்பிச்ச கஷ்டம் சகோதரர்களே. நபீத அல்லாஹ் தேர்ந்தெடுத்த உடனே மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, லா ராஹத லீ பஅதல் யௌம். ஏ மகளே ஃபாத்திமா, உன்னுடைய வாப்பாவுக்கு இதுக்கு பின்னால ரெஸ்டே கிடையாது. நீ அவன் ரெஸ்ட் எடுக்க இயலாது. அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்து விட்டது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். இராக் குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 600 ரெக்கைகளை விரித்து நின்றதை பார்த்து பயந்து நடுங்கி மனைவி ஹதீஜாவிடம் ஓடி வந்து, சம்மிலூனி தஸ்ஸிரூனி, என்ன போற்றுங்க ஹதீஜா, என்னை போற்றுங்கள் ஹதீஜா. அன்னை ஹதீஜா மக்கத்து மாபெரும் செல்வச்சி மாட்டி கோடீஸ்வரி. ஜாகிலியா காலத்திலே 2 பட்டம் எடுத்தவர். ஜாகிலியா காலத்துல 2 பட்டம். முதலாவது பட்டம் தாஹிரா, பரிசுத்தமானவள், ஹதீஜா நாயகியுடைய பட்டம். 2வது பட்டம் சையீதத்து குரைஷ், குரைஷி கோத்திரத்தின் தலைவி. அந்த அருமை மனைவியிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கிய நேரம், அந்த அருமை மனைவி விலை உயர்ந்த போர்வைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போர்த்தினார். போர்த்திக் கொண்டு படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வசனம் இறங்குது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். ஏ போர்வை போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே, கும், எழும்புங்கள். ஃபஅன்ஸிர், எழும்பி போய் மக்களுக்கு நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். போதும் தூங்கியது, தூங்கியதெல்லாம் போதும். நம்மையும் பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு காலம் நீங்க தூங்கினதெல்லாம் போதும். இவ்வளவு காலம் உலகம் உலகம் என்று நீங்க ஓடினது போதும். இவ்வளவு காலம் 40 வருஷமா 50 வருஷமா நானும் என்னுடைய துனியாவும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் இப்படி வாழ்ந்தது போதும். இதுக்கு பின்னால் எழுந்து சமூகத்தை பற்றி கவலைப்படு. தொழுகை இல்லாமல் இருக்கிறானே, இவனை பற்றி கவலைப்படு. இந்த ரமலான் மாதத்திலும் நோம்பு முடிக்காமல் சுற்றுறானே, இவனை பற்றி கவலைப்படு. பட்டியல் இன்பம் கண்டிருக்கிறானே, இவனை பற்றி கவலைப்படு. அல்லாஹ்வுடைய கட்டளை இது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று எழும்பி நின்றவர், அன்று எழும்பி நின்றவர். சக்கராத்தில் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயதில் எழும்பி நின்ற நாயகம் சக்கராத் 63 வயது. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல், ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல், பிறை 12, திங்கட்கிழமை நேரம், திங்கட்கிழமை நாள் துஹாவுடைய நேரம். அருமை மனைவி ஆயிஷாவுடைய மடியில் தலை, மடியிலும் அல்ல, 18 வயசு குமரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் போது 6 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனைவியாக மாறும் போது 9 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 18 வயது. எப்படி பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் சகோதரர்களே. 63 வயது வயது போன தன்னுடைய கணவரை ஓரத்தில் வைத்துவிட்டு ஓடிவாங்க இந்த மாப்பிள்ளை சக்கராத் செய்கிறார் சொல்லவில்லை சகோதரர்களே. நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருந்தார், நெஞ்சில தூக்கி வைத்திருந்தார் அந்த நபிகள் நாயகத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான தலை
மடியில் கூட இருக்கவில்லை, அன்னை ஆயிஷாவின் நெஞ்சில் இருந்தது. அந்த நேரத்தில் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத், வருத்தம், கஷ்டம், துடிக்கிறார்கள். புகாரியில் வருகிறது, திருமிதியில் வருகிறது. பக்கத்தில் ஒரு தண்ணீருக்கு தண்ணி வாளி, அந்த தண்ணி வாளிக்குள்ள கைய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி அள்ளி தனக்கு மேல ஊத்தி 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 லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் வார்த்தை. ஏன் உலகத்தில் அவர் வாழ்ந்ததே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக. இன்பங்களை எல்லாம் துறந்தது ஏன்? அல்லாஹ் நினைத்திருந்தால் தங்க கட்டி அந்த நாயகத்தை படுக்க வைத்திருக்கலாம். திருமிதி வருகிறது, மக்காவில உள்ள எல்லா மலைகளையும் யா ரசூலல்லாஹ் தங்கமாக மாத்தி தரவா அல்லாஹ் கேட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்ன வசப்படுத்தியும் வேண்டாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த என்னுடைய நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டாரா? கேட்டான், என்ன வேணும்? மக்காவுடைய மலைகள் எல்லாம் தங்கமா மாத்தி தந்தா போதுமா? மக்காவுல மலையை தவிர என்ன இருக்கு சகோதரர்களே? மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்கால மலையை தவிர என்ன இருக்குது? மக்காவுடைய ஒரு மலை தங்கமானாலே ஸ்ரீலங்காவை வாங்கிடலாம். அவ்வளவு மலைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஏன்? அவருக்கு தங்கத்தை பற்றி கவலை அல்ல, உலகத்தில் நிம்மதியை பற்றி கவலை அல்ல. கவலை எல்லாம் என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் அல்லாத சமூகம் யாரும் நரகம் போகக்கூடாது. இதுதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. இதுதான் அவருடைய கவலை. சொன்னார், யா அல்லாஹ் தங்கமலையா? லா யா ரப், எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ். துனியால யாரு வானான்னு சொல்லுவான்? யாரு வானான்னு சொல்லுவான்? அல்லாஹ் கேட்கிறான். தங்கத்தை படைத்தவன் கேட்கிறான், லா யா ரப், வேண்டாம் தங்கமலை. அஜ்வஉ யௌமா வஅஸ்பஉ யௌமா, உலகத்தின் தலைவராக நீ என்னை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல, நான் உலகத்தில் வாழ விரும்பும் வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் சாப்பிடணும், அடுத்த நாள் நான் பசிக்கிறேன். இதா ஷபித்து ஹமித்துக, என்னுடைய வயிறு நிறைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்ல வேண்டும். வைதா ஜுஅது தபர்ரஅது இலைக, பசி வந்தால் யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தா என்பதாக உன்னிடம் கையேந்தி நாம் பிச்சை கேட்கிறோம். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். இந்த பண்டார வலையில, இந்த ஸ்ரீலங்கால ஒருத்தரை காட்ட முடியுமா? 2 மாசம் தண்ணி மாத்திரம் குடித்தவர் யாராவது இருப்பார்களா சகோதரர்களே? வெள்ளிக்கிழமை வந்தால் மிஸ்கீனுடைய வாயிலையும் முடியாது. பொரித்த ஆடு, பொரித்த மாடு. போறாங்க. புகாரில வருது. ஏன் இந்த நோன்பு? விலங்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நோன்புதான். நோன்பு பிடிக்காமலும் அவர்கள் நோன்பாகத்தானே இருந்தார்கள். போறாங்க. ஒரு கூட்டம் பொரிச்ச ஆட்டிறைச்சி சாப்பிடுது. பொரிச்ச ஆட்டிறைச்சி கூப்பிட்டாங்க. அபூ ஹுரைரா, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம் சொன்னார். லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபன் சமீபன் பிஐனிஹி கத், என்னுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொரித்த ஆட்டை தன்னுடைய கண்ணால கூட கண்டதில்லை. நீங்க பொரிச்ச ஆட்டத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களா? சுபஹானல்லாஹ். யாருக்காக? 2 மாசம். புகாரில வருது 2 மாசம். அன்னை ஆயிஷா சொல்றார், அன்னை ஆயிஷா 2 மாசம் நாங்கள் சாப்பிட்டது தண்ணியும் ஈச்சம்பளமும் மட்டும்தான். தண்ணியும் ஈச்சம்பளமும். யார் யார்? கியாமத்துடைய நாளையில அந்த தலைவர் நிக்கிற இடத்துல வேற யாரையும் நிக்கிறார். எங்க தெரியுமா நிப்பாட்டுவான்? ஏன்? உலகத்துல வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக, உலகத்துல வாழ்ந்தது சமூகத்துக்காக. தன்னுடைய மனைவியை விபச்சாரி என்று சொன்னவன் கூட நரகம் போப்படான்னு நினைத்த ஒரே தலைவர் அந்த தலைவர். உலகத்துல கேட்டாங்க. புகாரில வருது, யா ரசூலல்லாஹ் உனக்காக விருப்பமானது யார்? மன் அஹப்புன் நாஸி இலை, சொன்னாங்க ஆயிஷான்னு சொன்னாங்க.
ஆயிஷா என்னுடைய மனைவி. ஏன் அவ்வளவு பரிசுத்தமான பெண் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அழகுலையும் அவங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அறிவிலையும் அவங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல 2 பேர்ல சைன் இருந்தா தான் அங்க பார்லிமெண்ட்ல கெசட் சைன் பண்ணப்படும். வர்த்தமானி வெளியிடுறாங்களே ஸ்ரீலங்காவில், அங்க ஆயிஷா நாயகி ஓகே பண்ணாதான் அங்க உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாமிய சட்டம் நிறைவேறும். முதலாவது அப்துல்லா பின் அப்பாஸ் குர்ஆனுடைய விஷயமா அவர் தீர்ப்பு சொல்லுவார், ஹதீஸுடைய விஷயமா அம்மா ஆயிஷா தீர்ப்பு சொல்லணும். ஓகேன்னா தான் அவருக்கு சட்டம் வெளியிடப்படும். அறிவு கடல். உலகத்துல லேடிஸ் மதரசா நடத்துறாங்க, பட்டாளர்கள் நீங்க லேடிஸ் மதரசா. உலகத்துல எந்தெந்த மூலையில எல்லாம் லேடிஸ் மதரசா நடக்குதோ அத்துணை லேடிஸ் மதரசாவுடைய நன்மையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு. முதல் லேடிஸ் மதரசா உலகத்தில் உருவாக்கியவர் ஹஃப்ஸா பின்த் சீரீன், முதல் மாணவி. எப்படி மாணவியை உருவாக்கினார் என்றா, ஒரு நாளைக்கு 14 ஜுஸ் ஓதி கொள்வார் மாணவி. உலகத்தில் சாதித்தவர்கள், சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட மனைவியை பார்த்து ஒரு யுத்தத்துக்கு போய் வரக்கூடிய நேரம் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் சொன்னான், ஆயிஷாவும் சஃப்வானும் விபச்சாரம் செய்து விட்டார்கள். எப்படி வார்த்தை, எப்படி வார்த்தை! யாருடைய மனைவி, யாருக்கு விருப்பமான மனைவி? சிந்தி எப்படியான கட்டம்! ஒரு மாசம் வகி இறங்குது. அல்லாஹ் சோதிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சோதிக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வகி இறங்குது இல்ல. புகாரியில வரக்கூடிய ஆகப்பெரிய ஹதீஸ், புகாரி 2ஆம் ஜுஸ் கிதாபுல் மகாசி கஸ்வத்து பனி முஸ்தலக், உலமாக்களை குறித்து ஹதீஸை புரட்டி பாருங்கள். புகாரியுடைய ஆகப்பெரிய ஹதீஸை இந்த ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஆயிஷா நாயகி பாவம் ஒண்ணுமே தெரியாது. வெளியில கதை பரவுது, விபச்சாரம். மதீனாவே குழம்பு. யார் கதையை உருவாக்கியது? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அல்லாஹ் ஒரு மாசத்துக்கு பின்னால்தான் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். ஆயிஷா பரிசுத்தமானவர். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். 15 வசனம். ஆயிஷா நாயகி ஆச்சரியம் சொல்றாங்க, நான் நினைச்சேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க நான் பரிசுத்தமான பெண் என்பதாக. இல்லண்டா அல்லாஹ் ஏண்ட மாப்பிள கனவுல என்ன பரிசுத்தமானவன் காட்டுவான் நம்பி இருந்தேன். அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருந்தேன். ஆனா அந்த அல்லாஹ் நான் அவனை நம்பினதுக்காக கியாமத் நாள் வரைக்கும் என்ன பத்தி ஓதுறதுக்கு குர்ஆன் இறக்கிட்டான். அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ் உருவானா விடமாட்டான். சகோதரர்களை, கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் இறங்கினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெல்லாம் இருக்குது, முகமெல்லாம் சிரிப்பு. ஆயிஷா இன்னல்லாஹ கத் பர்ரஅகி. ஆயிஷா, அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான். ஆயிஷா நாயகியுடைய உம்மு ரூமான் சொல்றாங்க, எலும்பு மாப்பிள்ளை கிட்ட போ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போ சொன்னார். அவர்கிட்ட நானே போகணும், அவர்கிட்ட நானே போகணும். நான் போக மாட்டேன். என்னுடைய ரப்புல் ஆலமீன் முதலாவது அவனைத்தான் நான் புகழ்வேன். என்ன பரிசுத்தப்படுத்தியது அவன், இந்த மாப்பிள்ளை அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக மிம்பர்ல ஏறி அழுறாங்க. மதீனால மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, இந்த மனைவியை பத்தி நல்லதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு யார் எனக்கு உதவி செய்வது? மையா அதுனி ஃபியாலி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்த ஆத்திரம் எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட கோத்திரத்துல யாராவது இது சொல்லி இருந்தா அவன்ட கழுத்தை நான் வெட்டுவேன். குழப்பம், பள்ளிவாசலே குழம்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தி போயிட்டாங்க. இந்த விபச்சார பட்டம் கொடுத்த உபை இப்னு சலூல் சக்கராத்தில் இருக்கிறான். மகன்கிட்ட சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவை கொண்டு என்ன கவன் செய்.
சகோதரர்களே, எங்கள்கிட்ட வந்தா என்ன சொல்லுவோம்? அவனை நெருப்புல போட்டு பத்த வைக்கணும். இவனுக்கு எந்த ஜுப்பா? அவனை ஓட்ட அடிபட்டு சாவணுவான். அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாது. இப்படிப்பட்டவனுக்கு நாம கவனித்தாரதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடைய கூட கழட்டல்ல, உடம்போடு ஒட்டி இருந்த ஜுப்பாவை கழட்டி கொடுத்தான். கஃபன் செய். கபரடிக்கு வந்தாங்க, கபர்ல இறங்கினாங்க, தொட வைக்கிறதுக்கு தக்பீர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், யாருக்கு தொழுவிக்க போறீங்க? இவனுக்கு தொழுவிக்க போறீங்களா? இவ்வளவு பெரிய முனாஃபிக் இவன். இல்ல உமர், இல்ல உமர், அல்லாஹ் சொல்லி இருக்கான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூலே நீங்க நாடினா விரும்பினா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, விரும்பினா இஸ்திக்ஃபார் செய்யாம இருங்க. இவன்ட பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். ஏன் இந்த சமூகத்துல ஒரு முனாஃபிக் கூட எந்த மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நரகம் போகப்படாது. எந்த சமூகத்துல யாரும் நரகம் போகப்படாது. இதுதான் அசல் கவலை சகோதரர்களே. சக்கராத்துல துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. வா கர்பாபதா, வா கர்பாபதா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத், அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், இந்த சக்கராத்தை லேசாக்குவாயாக, இந்த சக்கராத்தை லேசாக்குவாயாக. அழுது தண்ணியை ஊத்துறாங்க. பாத்திமா ஈர கொழுத்து பார்க்க முடியல, அழுகுறாங்க. எங்க வாப்பாக்கு வந்த கஷ்டமே. சக்கராத்துல சுடிக்கிறார், எவ்வளவு கஷ்டப்படுறார் எங்க வாப்பா. பாத்திமா பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். மகளே பாத்திமா, உன்னுடைய வாப்பா படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான். இதுக்கு பின்னால் அவருக்கு கஷ்டம் இல்லை, சொர்க்கம் போகிறார். மௌத்தாகினா கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு. 23 வருஷமா நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதற்கு தன்னையே இழந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்டாரவளையில மட்டுமா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமா, பதுள டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமா, ஸ்ரீலங்கால மட்டுமா, இந்தியால மட்டுமா, முழு உலகத்திலேயும் சகோதரர்களே 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ் இருக்கிறான். கிட்டத்தட்ட 150 கோடி முஸ்லிம்கள். அந்த 150 கோடி முஸ்லிம்களும் இன்றைக்கு ஜும்மா தொழுகிற நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு. உலகத்தில் அவருடைய சொர்க்கத்தை யாராலும் அடைய இயலாது. என்ன சொர்க்கம்? என்ன சொர்க்கம் சகோதரர்களே? அந்த சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. நாங்க பாங்குதுவார ஓதுவோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. அந்த சொர்க்கத்துடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த சொர்க்கத்துல இருந்தால் 24 மணி நேரம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கு. அல்லாஹ்வை பார்க்கலாம். ஏன் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அடி வாங்கியவர். தாயினுடைய சம்பவம், உஹது யுத்தம். இப்னு கமியா என்ற காஃபிர் சகோதரர்களே, உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி ஒரு கல்லை எடுத்து எறிந்தான். தலைவரை நோக்கி, நம்முடைய உயிரை நோக்கி. தலையில இரும்பு தொப்பி போட்டிருந்த நாயகத்துடைய தொப்பி அப்படியே வெடிச்சு 2 ஆணி நெற்றிக்குள்ள வைத்து. சகோதரர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து தன்னுடைய பல்லால் கலட்டினார் ஆணியை. ஆணியும் கலண்டது, பல்லும் உடைந்து விழுந்தது. 2வது ஆணியையும் கலட்டினார், ஆணியும் கலண்டது, பல்லும் உடைந்து ரத்தம் போட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகம் இதற்காக. நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருப்பதற்காக. யோசித்து பாருங்கள், அந்த தாயிப் என்ற நகரம் நம்முடைய நாயகம் போட்ட பிச்சை சகோதரர்களே. போய் பாத்தீங்கன்னா பண்டாரவள மாதிரி அழகா இருக்கு, கோரலியா மாதிரி அழகான நகரம். யார் போட்ட பிச்சை? தாயிப் வாசிகள் இல்லாட்டி இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இஸ்லாம் வந்திருக்கார். ஸ்ரீலங்காவுக்கு இஸ்லாம் வந்தது தாயிப் வாசிகளால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கி ரத்தம் கொட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நிற்கிறார் கோபாவேசத்தோடு. அங்கே தாயிப்ல போய் பாத்தீங்கன்னா வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மலை, மலைகளுக்கு பொறுப்பான மலக்கையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கார்.
ரசூலுல்லாஹ், உங்களோட நிலைமையை பார்த்து அல்லாஹ்வால பொறுக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க. மக்கால இருக்கிற 2 மலை, அக்ஷபை, ஜபல் அபி குவைகான், ஜபல் அபி குவைஸ், ஜபல் குவைகான், இந்த 2 மலையையும் கலட்டி கொண்டு வந்து தாயிப் அப்படி நசுக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ, நசுக்கி விடுங்க ஜிப்ரீல், இவனெல்லாம் திருந்த மாட்டான் நாம சொல்லியிருப்போம். அந்த தலைவர் சொன்னாரா, இந்த சமூகத்தை அழிச்சிறாரு, இந்த சமூகத்தை அழிச்சிறாரு, இவங்க இஸ்லாத்துக்கு வராங்க, எனக்கு அடிக்கணும் பரவாயில்ல, என்ன நாசமா இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன திட்டட்டும் பரவாயில்ல, இவனுக்கு அல்லாஹ் புத்திய கொடுக்காட்டியும் பின்னால வாரவன் இஸ்லாத்துக்கு வருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த தலைவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நீங்களும் நானும் முஸ்லீம். கவலைப்படுவோம் சகோதரர்களை. இந்த ரமலான் மாதத்தில் அமல்களை வீணாக்கி விடக் கூடாது. இன்னும் பாவத்திலே இன்பமா? யாருக்கு பாவம் செய்யலா சொல்லுங்களேன். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, பயான் முடிக்கிற மாதிரி இல்லை. யாருக்கு பாவம் செய்யலா? பாவத்திலே இன்பம் கண்டவன் இருக்கிறானே, அவனுக்கு உள்ள அதே சக்தி அல்லாஹ்வை பயந்து வாழ்றவனுக்கு இருக்குது. உனக்கு ஈமான் இல்ல, உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, நீ பாவம் செய்கிறாய். இவன் அல்லாஹ்வுடைய பயத்தால அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிறான். யாரால முடியாது பாவம் செய்ய? பாவம் செய்யலாம் சகோதரர்களே. ஆனால் சக்கராத்தை நினைத்தவர், ஆகிரத்தை நினைத்தவர், மறுமையை நினைத்தவன் ஒரு நாளும் பாவத்தில் இன்பம் காண மாட்டான். எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். இன்றைய ஜும்ஆவோடு தௌபா செய்வோம் சகோதரர்களே. இதோடு தௌபா செய்வோம். நாம் இதோடு முடிவெடுப்போம். 27 வரைக்கும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த ஜும்ஆ தொழுகையில் தௌபா செய்யுங்கள். இதற்கு பின்னால் முடிவெடுங்கள். கோடி கோடியா வந்தாலும் வட்டியில் நான் கை வைக்க மாட்டேன். இன்றைய நாள் முடிவெடுங்கள். இதற்கு பின்னால் ஒரு நேர தொழுகையை நான் தவற விட மாட்டேன். ஒரு உதாரணத்தை சொல்லி மதுபாவை முடிக்கிறேன் சகோதரர்களே. உதாரணமா ஒருவர் இருக்கிறார் வச்சுக்கொள்ளும். 4 வீடு, 4 மனைவி, எல்லாம் நோரடியால சொத்து செல்வம் எல்லாம் இருக்குது. ஒரு ட்ரிப் போய் வந்தார், ஒரு நாள் போய் வந்து பார்க்கிறார். 4 மனைவியையும் காணல, 4 ஊடையும் காணல, 4 வாகனத்தையும் காணல. ஒரு ஏர்த்வை கொண்டு வந்து, ஒரு பூமி அதிர்ச்சி வந்து எல்லாமே அழிஞ்சு வைத்து இவர் என்ன நினைப்பான்? இவர் என்ன நினைப்பான்? உதாரணமா இவங்களோட சேர்த்து நானும் அழிஞ்சிருக்கலாமே. ஏன் ஒன்றுமே இல்லை, நான் வாழ்ந்து என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வருது, மன் ஃபாதத் ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா குதிர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அஸர் தொழுகை தப்பி போவது, ஒரு அஸர் தொழுகை தொழாமல் விடுவது, அவன் குடும்பம், சொத்து, செல்வம் எல்லாம் அழிந்து நாசமாகுவதை விட பயங்கரமானது. ஒரு அஸர் தொழுகையா? உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் 15 வருஷமா ஜும்மா மட்டும் தொழுகிறான்? ஜும்மா மட்டும் தொழுகிறான். எவ்வளவு கை சேதம் இதெல்லாம். எதற்காக இந்த மிம்பரில் இதெல்லாம் பேசுவது? இதே போல சனம் நிறைந்த பள்ளியாக ஒவ்வொரு தொழுகைக்கும் மாற வேண்டும். இதுதான் சகோதரர்களே இந்த ஊருடைய பரக்கத். இந்த ஊர்ல எனக்கு ஒரு படி அதிகமான உரிமை இருக்கிறேன். என்ற ரத்தவர்கள் வாழக்கூடிய ஊர், எனக்கு நெருக்கமானவங்க வாழக்கூடிய ஊர். ஆகையால் என்னுடைய கடமை, வலவாக்களுடைய கடமை அசலை சத்தியத்தை சொல்ல வேண்டியது. ஆகையால் திருந்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். நோன்பு காலங்கள், வியாபாரிகள் தயவு செய்து அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பரக்கத் செய்வான். நான் நிம்பங்களை வைத்து துவா செய்கிறேன். தயவு செய்து தராவிக்கு முன்னால கடையை போடு, அல்லாஹ் செய்வான். கடையில வேலை செய்யறவங்களை பள்ளிக்கு அனுப்பும், அல்லாஹ் அள்ளி கொட்டுவான். இஃப்தாருடைய நேரம் பாங்கு சொல்லும் வரைக்கும் காத்திருக்காமல், இஃப்தாருடைய நேரம் துவா செய்ய வேண்டிய நேரம். கடையில வேலை செய்யறவன 6:15 பாங்கண்டா 6 மணிக்காவது பள்ளி கிளம்பும். இந்த 15 நிமிஷம் துவா செய்வான், உங்களுக்கும் சேர்த்து துவா செய்வார். இந்த முதலாளி தான் என்ன அனுப்பினார். உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் நினையாத பரக்கத்தில் அள்ளி கொட்டுவான். துனியாவுக்காக ஒரு சிலர் எல்லா ஊர்களில் நடக்கிற அநியாயம் தான். சும்மா பாங்கு சொல்லியும் கடையை திறந்து வியாபாரம் ஹராம். ஒரிஜினல் பத்வா ஹராம். பாங்கு சொன்னதுக்கு பின்னால் செய்யக்கூடிய வியாபாரம், ஜுமாவுடைய நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரம்
அது பரக்கத்தான வியாபாரம் அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்குற வியாபாரம். தௌபா செய்வோம், எல்லாத்துக்கும் தௌபா செய்வோம், அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், சமூகத்தை பற்றி கவலைப்படுவோம். குர்ஆனை இல்ம சுமந்த உலமாக்கள் இருக்கிறாங்களே, ஊருடைய தலைகள், இவங்களை கண்ணியப்படுத்துவோம், இவங்களை மதிப்போம், இவங்களை ஒரே தரத்தில் மதிப்போம், இவங்களோட மஷூரா செய்வோம். உங்களோட குடும்பத்திலே ஆபிர்கள் ஆலிம்களை உருவாக்குங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கிறல்ல, எங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, தெரியாமல் அறியாமல் எங்களை வாழ்க்கையே நாசமாக்கிட்டோம். யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் இந்த ஊரை மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊரை 100% தொழுகையாக உள்ள ஊராக ஆக்குவாயாக, இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் வெளியூர் வாசிகள் வசிக்கிறாங்களோ எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா, இந்த ஹுத்பாவை பொருந்திக்கக்கூடிய எல்லாரையும் கவுல் செய்வாயா, இந்த ஊர் இமாம்கள், முஅத்தின்மார்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், வாழக்கூடிய உறவுகள், ரத்த பந்தங்கள் எல்லாத்தையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த தீனுடைய பணிக்காக சிரமப்படுகிறார்களோ எல்லாரையும் கவுல் செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாரெல்லாம் நீ நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ, அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ, அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், நரகத்தில் நெருப்பென்ன, உலக நெருப்பை கூட ஒரு நிமிடம் எங்களால் தாங்க முடியாது. யா அல்லாஹ், அந்த பயங்கரமான நெருப்பை நாங்க எப்படி தாங்குவோம்? யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை பிச்சை போடு. யா அல்லாஹ், உன்கிட்ட பிச்சை கேட்கிறோம். யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம். யா அல்லாஹ், நோம்போட கேட்கிறோம். யா அல்லாஹ், புனிதமான அமல் செஞ்சு கேட்கிறோம். யா அல்லாஹ், புனிதமான மிம்பரில் நீ என்னை ஏற்றி வைத்து நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், உள்ள யாரையும் நரகவாதி ஆக்கிறாரே. யா அல்லாஹ், யாரையும் நரகவாதி ஆக்கிறாரே. யா அல்லாஹ், எல்லாரையும் சொந்தவாசி ஆக்குவாயாக, எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. எல்லாருடையும் கடைசி நிலைமை மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரௌதா ஷரீஃபில, சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக, எங்களை துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات، كما قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد.